நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜி சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம தமிழ் நியூ இயர் பத்தி பேச போறோம். ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க எல்லாரும்? தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு ஆரம்பரம் இருக்கு, எதுக்காக சார்? இது கேள்வியை எப்படி சொல்றது? ஆக்சுவலா நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டுல, நம்மளுடைய தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. கண்டிப்பா எல்லா நாடுகள்லயுமே ஒரு அதாவது சொன்னா இருக்காங்க, மக்கள் இருக்காங்கன்னா அது நம்மளுடைய தமிழர்கள் தான். அதாவது உலகத்தில் அத்தனை நாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய தமிழர்கள். ஏன் நம்ம தமிழர்கள் இருக்காங்கன்னா, தமிழர்கள் எந்த இடத்திலும் அன்பின் மூலமாக ஈர்க்கப்படக்கூடியவர். அன்பின் மூலமா? ஆமா, தமிழர்கள்னாலே அன்பு, அக்கறை, ஒரு உழைப்பு எல்லாமே கலந்ததுதான் நம்மளுடைய தமிழர்கள். சோ அப்படிப்பட்ட தமிழர்கள் ஆகிய நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது கிரியேட் ஆயிரும். ஆமா, ஆட்டோமேட்டிக் எனர்ஜி. ஏன்னா நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள, அதாவது காலசக்கரத்துக்கு முதலிடம் மேஷ ராசி, நம்முடைய மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழையும் காலமே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அதாவது நம்ம ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில தேதிகள் நம்ம என்னதான் பயன்படுத்தினாலும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டமே சிறப்பு. அந்த மரபு ஆமா, அந்த மரபணு தானே சொல்றாங்க. எங்க எப்படி இருந்தாலும் மரபணு சோதனை தான் எங்குமே நடக்குது. அந்த மரபணு கூடிய விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய எனர்ஜி பவர், அதான் சூரியன் அங்கதான் உச்சம் அடைகிறான். அப்ப நவகிரக நாயகனுக்கே தமிழ் புத்தாண்டு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், சித்திரை மாதத்தை நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்கோம். சோ இந்த புத்தாண்டு என்பது நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே, உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக உறுதியா இருக்கும். கண்டிப்பா சார். சார், மேஷராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். புத்தாண்டுனாலே புதிய தொடக்கம் தான். இப்போ நிறைய பேருக்கு வீடு வாங்கணுங்கிற ஆசை ஸ்பெசிபிக்கா இருக்கும் அந்த நியூ இயர்க்கு அப்புறம். அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது மேஷராசி நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடுங்கிறது அவங்களுடைய லட்சியம். ஆமா, அவங்களுடைய ஆசை. ஏற்கனவே போன வீடியோலையும் பேசியிருந்தோம். தன்னுடைய உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வீடை சொந்த வீடுன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா கொடுத்த வீடா இருந்தாலும் சரி, அவங்க கணவர் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ பொருளாதாரம் சார்ந்து கிடைச்சு வாங்கின வீடை தான் வீடு சொல்லவே மாட்டாங்க. சோ நான் என் லட்சியத்துல வீடு வாங்க, என்னுடைய உழைப்பின் மூலமா வாங்குவேன்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற மேஷராசிக்காக கட்டாயமா வீடு கட்டணும். கட்டாயமா வீடு கட்டுவாங்க. ஒண்ணு கட்டின வீடை வாங்குவாங்க அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது சுப செலவுன்றது இவங்களுக்கு ஏற்பட போகுது. அந்த சுப செலவுன்றது எப்படி வரப்போகுதுன்னா, இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நம்முடைய குரு பகவான், 3ல இருக்க குரு பகவான் 4ஆம் இடமான கடகராசிக்குள்ள நுழையிறார். அப்ப இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி தான் குரு. அவர் 4ஆம் இடத்துல உச்ச நிலைக்கு போனே ஆட்டோமேட்டிக்கா வீடு கட்டக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார், அல்லது வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது தெளிவா சொல்றேன். கண்டிப்பா சார். நம்ம மேஷராசி நேயர்கள் நிறைய பேருக்கு பிரச்சனை நிறைய இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் தீருமா? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேஷராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலமாக, குறைஞ்சது 4 வருஷம் வச்சுக்கோங்க. ஆமா, இந்த கும்பத்துல சனி பகவான் உள்ள என்ட்ரி ஆகி அவங்க உள்ள கடந்து போகுதுமே இவங்க பட்ட பாடு பெரும்பாடு. இவங்க எந்த தப்புமே பண்ணாம யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அந்த உதவி இவங்களுக்கு ரிவர்ஸ்ல அடிச்சு இப்ப பிரச்சனையா இருந்துச்சு. இவங்க செய்யாத தப்ப இவங்க செஞ்ச மாதிரி இவங்க மேல வீண் பழி சுமத்தி இவங்களை மனதளவுல ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய நிலைமை கிரக ரீதியா ஏற்பட்டுச்சு. இதுல நம்ம கேது பகவான் சும்மா இல்ல, அவரு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட மே 2025 உள்ள வந்தாரு. அவரு அதை என்ன பண்ணிட்டாருன்னா ஊக்கப்படுத்திட்டாரு. அதாவது நம்ம செய்யற தப்பு நமக்கு தெரியும் அப்படின்னு மேஷராசிக்காக நினைச்சாலும் அவங்கள ஒரு குற்றம் உணர்ச்சி, நம்ம ஏன் இப்படி ஏமாந்தோம், நம்ம ஏன் இப்படி இவங்க மேல நம்பிக்கை வச்சோம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு தன்னைத்தானே வருத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மனதளவுல ஒரு டிப்ரெஷன் கொடுத்தாரு. சோ அந்த நிலை அப்படியே உடைக்கப்படுது. இவங்க மேல தப்பு இல்ல, இவங்க நேர்மையானவங்க, கோபக்காரன் குணமானவன், கோபக்கார பொண்ணு ஆனா மிக குணமான பொண்ணு அப்படின்னு இவங்களுடைய ஒரு என்ன சொல்ற கேரக்டரை பாசிட்டிவா சொல்லக்கூடிய அளவுக்கு, ரியல் கேரக்டர் இப்பதான் உணரக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் இவங்களுக்கு வலிமையை கொடுக்கும். அதனால கட்டாயமா இவங்க மன அழுத்தம் நீங்கும், இவங்க மேல வீண் பழி சுமத்தி இருந்தாலும் அது நிவர்த்தி அடையுங்களா சொல்லுங்க. அப்போ இப்போ உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய காலம்னு சொல்றீங்களா? உறுதியா மன நிம்மதி இல்ல, உறுதியா உண்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஆங்கில மாத தேதி சொல்லணும்னா ஜூனு, தமிழ் மாதம் சொல்றோம்னா ஆனி மாதம். ஆனி மாதத்துக்கு மேல
அற்புதமா இருக்கக்கூடிய ராசியில ஃபர்ஸ்ட் இடமா நம்ம மேச ராசியை சொல்லலாம். ஓகே சார், இப்போ அவங்க எந்த மாதிரி தொழில் தொடங்கலாம் இந்த டைம்ல? அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க ஆக்சுவலா வந்து மேக்சிமம் ஒரு 60% மேசராசிக்காரங்க வேற யார்ட்டையும் வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு அது செட் ஆகுது. ஏன்னா இவங்க ஒரு கரெக்டா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், சொன்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்காது. அப்ப ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை பார்க்க முடியாம வந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழில் தான் இருப்பாங்க. ஆனா தொழில் அவங்களால ஒரு நிலையான தன்மையில கடந்த காலங்களை உணர முடியல. ஆனா இப்ப அவங்க தொழில ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு. ஏற்கனவே தொழில் நடத்திக்கிருக்கவங்க தடுமாற்றத்துல இருக்காங்க. அதாவது தொழில் நடத்திடுவோமா இல்ல விட்டுட்டு ஓடிடுவோமா, இங்கேயே இருப்போமா, துபாய் போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிந்தனை இருக்கிறவங்க உறுதியா சொந்த தொழில் ஆரம்பிச்சு இருக்கிற தொழிலை சிறப்படைய வச்சு இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை கடகராசியில அமர போகின்ற காலம் டைரக்டா 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப இவங்களுடைய கர்மா, இவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட இவங்க உழைச்ச உழைப்புக்கான கர்மா இவங்களுக்கு கிடைக்குங்கிறத தெளிவா சொல்ல முடியும். ஓகே சார், என்னதான் புத்தாண்டா இருந்தாலும் புதிய தொடக்கம் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாதுன்னா என்ன சொல்லுவீங்க? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் இவங்களுக்கு ஃபேவரானவர் கிடையாது. ஆனா இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்காங்க. அப்ப 12ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவானுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல டைரக்டா வரும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல. அப்ப இந்த சனி பகவானுடைய பார்வை மூலமாக ஏகப்பட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை இழந்திருப்பாங்க. சோ இனிமே இவங்களுக்கு அந்த வாய்ப்பு என்ன போகுது, பொருளாதாரம் கூட போகுது, கடன் பிரச்சனை அடைய போகுது. ஆனா புதுசா கடன் வாங்கிடக்கூடாது, புதுசா கடன் வாங்கக்கூடாது. இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை இவங்க வழி திட்டம் சரியான திட்டமிட்டுதல் மேச ராசிக்கு சிறப்பு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்களை கவனமா இருக்கும். ஆமா, குழந்தைகள் இவங்களுடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, யார் கூட பேசுறாங்கிறத ஒரு கம்யூனிகேஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணும். அதை அன்பின் நிமித்தமா கொண்டு போகணும். காதல் வந்தா அதுல மோதல்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். பேரண்ட்ஸோடைய அனுமதியுடன் காதல் திருமணம் முடிக்கின்ற மேசராசிக்காரங்க வெற்றி அடைவார்கள், மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதை தாண்டி தேவையில்லாம மாட்டிக்க கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து. ஓகே சார், இவங்களுக்கு சிறப்பான வாழ்வியல் பரிகாரம் இருக்கும்ல, அப்படின்னு என்ன சார் சொல்வீங்க? வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கும்போது சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கா. அப்ப இந்த பாத யாத்திரையாக நடந்து போவாங்களே நம்முடைய பக்தர்கள், அம்மன் வழிபாடு, முருகன் வழிபாடு அப்படின்னு அவங்களோட இஷ்ட தெய்வம், ஆமா பாத யாத்திரை போவாங்களே, அவங்க பாத யாத்திரையா போறவங்களுக்கு உறுதியாக அவங்களுக்கு ஏதாவது உணவு தானங்கள் பண்றது, அல்லது அவங்க போற வழிகள்ல போய் அவங்க சாப்பாடு தண்ணீர் வந்து தானமா கொடுக்கறது சிறப்பு. அதுபோல செருப்பு வாங்க கூட வழி இல்லாம செப்பல் போடணும், ஆனா காசு இல்லையே அப்படின்னு ஏக்கத்துடன் யார் இருக்காங்களோ அவங்க இவங்க கையினால அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வரப்போகின்ற தேவையில்லாத விரயங்கள் சரி செய்யப்பட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய செயல்பாடு உறுதியாகும். எல்லாமே பாதம் தொடர்பாவே இருக்கு. ஆமா, பாதம். சனிதான 12ல உட்கார்ந்துருக்காரு. இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் பாதம் தான், அடிப்பாதம். சோ ஆட்டோமேட்டிக்கா அதை செய்யும் போது அவங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி. கண்டிப்பா சார், உங்களுக்கு தானம் எல்லாம் கொடுக்கும் போது எல்லா பிரச்சனையும் சரியாகும் சொல்ல வரீங்க. அப்படிதான் கண்டிப்பா சார், நம்ம நேயர்களும் ஃபாலோ பண்ணுவோம். நன்றி.